நேரடியா RSS அமைப்பில் இருந்து ஒரு சீக்கியர் வந்து என்னோட வந்து என்ன அலுவலகத்தில் பேசுறாரு. சமரசத்துக்கு சத்தியம் பேசுறேன் நான். என்கிட்ட வந்து பேசுறாரு, நீங்க என்ன மோடிக்கு ரொம்ப இஷ்டம், இது ரொம்ப கஷ்டமாச்சே, என்னது சீமான் வரணும், சீமான் வரணும், என்ன வேணாலும் செய்யலாங்கிறாரு. அப்படியா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு முறை அவரை சந்திக்கணும்னு. முடிஞ்சு கதை முடி. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ராகுல் காந்தி ஒருத்தர் அனுப்பி விடுறாரு. அந்த தம்பி சேலத்து தம்பி, அவர் வந்து என்கிட்ட பேசுறாரு. இதேதான் நச்சிராஜாலாம் பெரும்பான்மைன்னு தமிழ்நாட்டுக்குள்ள பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது. ஒரே ஒரு வீடு இருக்கு எங்க ஊர் காரைக்குடியில், ஒரு வீடு. மொத்த வீட்டுக்காரனையும் சிறுபான்மைன்னு பேசினா விளக்கமாறு கொண்டு அடிக்கும். நம்ம கட்டுக்கட்டா காசு கொடுக்கறத விட்டுரும். இந்த தேர்தல் ஆணையம் கேமரா போட்டு எங்க பின்னாடி வரும். எங்க பிள்ளைய 2 டீ குடிப்பான் பாருங்க, அதை எடுத்து வச்சுக்கிறோம். கல்விக் கொள்கை கொண்டாந்துருக்கு, ஒரே பாடத்திட்டம், ஒரே கல்வி நாடங்களும். அதுக்கு என்ன மாதிரி விளக்கம் தெரியுமா? எல்லார் காலுக்கும் ஒரே அளவு செருப்பு மாட்டிக்க, எல்லாருக்கும் ஒரே அளவு சட்டை போட்டுக்க. பிஜேபியின் சொம்பு தூக்கி இவங்க பிஜேபியின் பி டீம், திமுக தான் ஏ டீம், மெயின் டீமே வந்தான். ஒரு கட்சியின் தலைவர் என் கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான் சொல்றாருன்னா, அப்ப மதம் பார்த்து தானே கட்சியில சேர்த்துக்கிறீங்க. நீங்க ஒரு புண்ணிய தலத்திலிருந்து வென்று வந்திருக்கிறீர்கள், நானும் ராமேஸ்வரம் என்ற புண்ணிய தலத்திலிருந்து வென்று வந்திருக்கிறோம். ஓட்டு போட்டவெல்லாம் தூக்குல தொங்கி செத்து போங்க. யாராவது பேசிட்டு யாரு ஏதோ கத்துறாங்க, என்ன கத்துறான், என்ன கத்துனாலும் நான் உதயசூரியன் தான் போடுவேன். பழகிட்டோம். எனக்கு தெரியும், எல்லாருமே சொன்னார்கள் என் காதுபட, சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போட்டீர்கள் என்றால் பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும். வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்? பிஜேபி வரவிடாமல், இந்தியாவில் வரவிடாமல் செய்வதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்த முன் முயற்சி என்ன? ஏதாவது ஒன்று. தமிழ்நாட்டில் இல்ல பிஜேபி, இல்லாத ஒருவனை அடிக்க ஊரை திரட்டி ஓடின ஒருத்தரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பிஜேபி எதிர்த்து நீங்கள் போட்டியிட்டீர்களா? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். நான் போட்டியிட்டேன். அது போட்டியிட்ட அத்தனை தொகுதியிலும் நாம் தமிழர் வேட்பாளர்கள் நேருக்கு நேர் மோதணும். ஆனால் நீங்க கோயம்புத்தூரை கூட்டணி கட்சி கொடுத்தீங்க, காரைக்குடியை காங்கிரஸ் கூட்டணி கட்சி கொடுத்தீங்க, நாகர்கோயில கூட்டணி கட்சி கொடுத்தீங்க. எல்லா இடங்களிலும் நீங்கள் நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் மோதாது எல்லாத்தையும் கூட்டணி கட்சி கொடுத்து கலண்டுக்கிட்டீங்க. தூத்துக்குடியில் அம்மையார் கனிமொழி அவர்கள் போட்டியிட்ட பிறகு வழி இல்லாமல் அம்மா தமிழிசை அவர்கள் போட்டியிட்டதுனால வழி இல்லாமல் நீங்க மோதுனீங்க. உண்மையிலேயே நீங்கள் பிஜேபி வரக்கூடாது என்று தமிழ்நாட்டில் நினைத்திருந்தால் பிஜேபி போடுற எல்லா இடத்திலும் உதயசூரியன் நிறுத்து தோக்கடா அப்படின்னு சொன்னா நீங்க சரியான ஆண்மகன். அது செய்யல. ஆனால் பிஜேபி வந்துடும். இந்த குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு விட்டலாம், மயிலை காட்டி சோறு விட்டலாம், குயிலை காட்டி சோறு விட்டலாம், பாட்டு பாடி சோறு விட்டலாம், கதை சொல்லி சோறு விட்டலாம். ஆனா பூச்சாண்டி வந்துருவான் பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி சோறு விட்டதற்கு பாருங்க, அந்த பூச்சாண்டியை தான் திமுக இந்த தேர்தலை செஞ்சிச்சு. பிஜேபியை பற்றி தேர்தல் களத்தில் பிஜேபியின் ஆட்சியினுடைய கொடுமையை, அது செய்த அந்த அராஜகத்தை, கொடுஞ்செயலை இவர்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து பேசியது எத்தனை? ஒன்னு. இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள், பேச்சாளர்கள் ஒருவர் 5 ஆண்டுகளாக அந்த ஆட்சியின் தீமையை, பணம் மதிப்பிழப்பிலிருந்து, சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து கொண்டு வந்த அத்தனை கொடுந்திட்டத்தையும் எதிர்த்து பேசியவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள். நாங்கள் வீதி வீதியாக பேசினோம். நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. நேரடியா RSS அமைப்பில் இருந்து ஒரு சீக்கியர் வந்து என்னோட வந்து என்ன அலுவலகத்தில் பேசுறாரு. சமரசத்துக்கு சத்தியம் பேசுறேன் நான். என்கிட்ட வந்து பேசுறாரு, நீங்க என்ன மோடிக்கு ரொம்ப இஷ்டம், இது ரொம்ப கஷ்டமாச்சே, என்னது சீமான் வரணும், சீமான் வரணும், என்ன வேணாலும் செய்யலாங்கிறாரு. அப்படியா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு முறை அவரை சந்திக்கணும்னு. முடிஞ்சு கதை முடிஞ்சு. நானும் என் தம்பி மருத்துவர் சிவகுமார் உட்கார்ந்துருக்கான். அழகா தமிழ் பேசுறாரு. எப்படி பேசுறாரு?
அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கிறேங்க, நான் சரி வர மாட்டேன். துண்டிச்சா அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ராகுல் காந்தி ஒருத்தர் அனுப்பிவிடுறாரு. அந்த தம்பி சேலத்து தம்பி, அவர் என்கிட்ட பேசுறாரு. இதே தான் நான் கேட்டேன் அவர்கிட்ட, பண மதிப்பிழப்பில் நான் பேசுனதெல்லாம் உங்களால் தானேயா பேசியிருக்கணும் அப்படின்னு. பேசியிருக்கணும், பேசலையா நான் என்ன செய்யறதுன்ற எத்தனை கேள்விகளை நான் எடுத்து முன் வச்சேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு. ஒன்றுக்கும் பதில் இல்லை. அப்படி ஒரு கேள்வியை இந்த திமுக முன் வச்சு எதிர்த்துருக்குமா? திமுகவை பாரதிய ஜனதாவை எதிர்த்தீங்க, ஆனால் ஏன் பிரதமர் மோடியோட விருந்தில் போய் சாப்பிட்டீங்க? அதில் ஐயா நவாஸ்கனி சொன்ன பெரிய வார்த்தை, பெரிய எது என்ன தெரியுமில்ல, நீங்களும் ஒரு புண்ணிய தலத்திலிருந்து வென்று வந்திருக்கிறீர்கள், நானும் ராமேஸ்வரம் என்ற புண்ணிய தலத்திலிருந்து வென்று வந்திருக்கிறவன், ஓட்டு போட்டவெல்லாம் தூக்குல தொங்கி செத்து போங்க. கேவலம் கேவலம். இதுல எங்கல இவங்க பிஜேபியின் சொம்பு தூக்கி, இவங்க பிஜேபியின் பி டீம், திமுக தான் ஏ டீம், மெயின் டீமே அவன் தான். ஒரு கட்சியின் தலைவர் என் கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான் சொல்றாருன்னா, அப்ப மதம் பார்த்து தானே கட்சியில சேர்த்துக்கிறீங்க நீங்க, அப்படித்தானே? அப்ப 10 விழுக்காடு தான் கிறிஸ்தவ இஸ்லாமிய இருக்கான். 20 சீட்டு கொடுத்தாரு இந்த பாராளுமன்றத்தில், ஒரு சீட்டு இஸ்லாமிய இருக்கு. இப்ப நம்ம ஐயா எடப்பாடி ஏதோ ஜான் முகமதுன்னா யாருக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு சொல்ற, போன தடவை கூட்டணியினால ஒரு பிரச்சனைனால அங்கே கொடுக்க முடியல, அதனால நாங்கள் ராஜ்யசபாவில் மாநிலங்களவையில் ஒரு ஜான் முகமதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அவராது அதையாவது செய்யறாரு. எதுவும் இல்லை. ஆனால் கேட்டா நாங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மையே திமுகவின் தலைமை தான். இஸ்லாமியன் சிறுபான்மை எவன் சொன்னது? யாரா சொல்றது? உங்களுக்கு யாரா அதெல்லாம் கத்துக் கொடுக்கிறது? யாரா? நான் என்னடா சிறுபான்மை, நீ பெரிய பெரும்பான்மை புடுங்கி, நீ என்ன பெரிய பெரும்பான்மை, என்ன பெரும்பான்மை அப்படின்னா? நீனும் இந்தியாவின் குடிமகன், நானும் இந்தியாவின் குடிமகன், நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனும் வரி கட்டுற, நானும் வரி கட்டுறேன், நீனும் வாக்கு செலுத்துற, நானும் வாக்கு செலுத்துறேன். அதுல என்ன நீ உயர்ந்துட்டா நான் தாழ்ந்துட்டா, அதுல என்ன நீ பெருசு நான் சிறுசு? என்னடா என்னது என்னது? தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வர சொல்லும் போது, நம்ம தாத்தா பேசும்போது காகிதம் இழுத்தவர்கள், அது நிறைய பேர் பேசுறது தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீங்க மயில தேசிய பறவை ஆக்குனீங்க, நிறைய இருக்கிற காக்கையை தான் ஆக்கியிருக்கணும்னு. சிறுபான்மைன்னு எப்படி சொல்ற? நாங்கள் மொழியால் இனத்தால் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மக்கள், இந்த நாட்டின் குடிமக்கள். நீ சும்மா சேட்டை பண்ணிட்டு இருக்க கூடாது. எச் ராஜாலாம் பெரும்பான்மைன்னு தமிழ்நாட்டுக்குள்ள பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது. ஒரே ஒரு வீடு இருக்கு எங்க ஊர் காரைக்குடியில், ஒரு வீடு. மொத்த வீட்டுக்காரன் மொத்த வீட்டுக்காரனையும் சிறுபான்மைன்னு பேசினா விளக்கமாறு கொண்டு அடிக்கும். நம்ம என்ன இது? ஒரு நானே நினைப்பேன், இது என்ன ரொம்ப நாளா இந்த பூச்சாண்டியை காட்டிட்டு இருக்காங்கல்ல, என்னது இது? விஜயகார வர வேண்டியது சிறுபான்மை மக்களுக்கு. அந்த அம்மா பேசுது, கேப்டன் ரொம்ப பாதுகாப்பா இருப்பார். நீங்க பெரும்பான்மையா சிறுபான்மையா? நீங்களே சிறுபான்மை மொழி பிரிவினர் தான் உங்க கல்லூரிக்கே நீங்க அனுமதி வாங்கிறீங்க. லிங்குஸ்டிக் மொழி பிரிவு, லாங்குவேஜ் பிரிவு நீங்களே அப்படிதான் வாங்கிருக்கீங்க. நீங்களே நீங்க என்ன இங்க இவனை சிறுபான்மைன்றது எப்படி? கருணாநிதியின் சொந்தக்காரர்களை எண்ணுங்க, மொத்தமா 300 வீடு வந்துச்சுன்னா நீங்க பாருங்க. ஆனால் அவரும் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இப்படி நம்பி நம்பி நாசமாய் போய் நாட்டை வித்து தின்ட்டீங்க. 200, 300, 1000, 500 நீங்க நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறீங்க. அவன் இந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். இதான் நடக்குது. தவறை நாம் செய்கிறோம், அவர்கள் செய்யல. அவர்கள் செய்யல, நாம் செய்கிறோம். அருகில் இருக்கிற கேரளாவில் வாக்குக்கு காசு கொடுத்துட்டு வர சொல்லு பார்ப்போம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கேரளாவில் 2 தொகுதியில் போட்டியிட்டார்களே அன்பு சொந்தங்களே. இதே பழக்கத்தில் அங்கு போய் வாக்குக்கு காசு கொடுத்தார்கள். மக்கள் விரட்டி விரட்டி அடித்தார்கள். ஆனால் இங்கே காசு கொடுக்காமல் போனால் மறித்து அடிக்கிறார்கள். மணிக்கணக்காக பேசிவிட்டு இறங்கும் போது சீமான் நல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு, அருமையா இருக்கு, எவ்வளவு கொடுப்ப? கொடுக்க உயிரை தவிர ஒண்ணும் இல்லை, அது ஒண்ணுதான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. மார்க்ஸ் சொல்றான் பாருங்க, இழப்பதற்கென்று எதுவும் இல்லை, ஆனால் அடைவதற்கென்று ஒரு பொன்னுலகம் இருக்குதுங்கிறான், புரட்சிகர உலகம் இருக்குதுங்கிறான். எங்களுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க இன்னுமே ஒரு 10 தேர்தல் எங்களை தோக்குறீங்களே போட்டி போடுவோம். எனக்கு ஒண்ணும் கிடையாது.
உழைப்பத்தான் கொடுக்குறோம், உண்மையை பேசுறோம், ஓங்கி பேசுறோம், சத்தியத்தை பேசுறோம், சத்தமா பேசுறோம், கத்துறோம் மக்கள்கிட்ட. ஒன்றும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் ஐயோ 250 கோடி செலவழிச்சு ஒன்றும் வரலையே, தோத்து போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. அண்ணன் ராதாரவி கிட்ட வந்து ஏதோ பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், இப்போ நீங்கள் வந்து கொளுத்த பணக்காரர்களுக்கு நீ தேர்தலை திருப்பி வச்சா பிரச்சனை இல்லை, நாங்கள் கட்டுத்தொகை கட்டுறதுக்கே திணறிக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துட்டு எங்கள் செலவு கணக்கை கொடுத்துருக்கோம், அந்த செலவு காசை எங்களுக்கு கொடு, மறுபடியும் தேர்தல் வைக்கும்போது நாங்கள் அதை செலவு பண்ணிக்கிறோம்னா தர முடியாது. அதை போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, சீமான் வந்து இப்படி சொல்கிறாரு, எங்கள் செலவு காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு. என்னங்க செலவு பண்ணியிருக்க போகிறாரு பாவம் அவரு. அதான் நிலைமை. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இவங்க கட்டுக்கட்டா காசு கொடுக்கறத விட்டுரும். இந்த தேர்தல் ஆணையம் கேமரா போட்டு எங்கள் பின்னாடி வரும், எங்கள் பிள்ளைய 2 டீ குடிப்பான் பாருங்க, அதை எடுத்து வச்சுக்கிறோம். அப்படி எடுத்து வச்சுக்கிறோம். பெட்ரோல் போடுறான் பாருங்க, அதை எடுத்து வச்சுக்கணும். டீ விலை 8 ரூபா தான், அது 30 ரூபா போட்டோம். 8 ரூபா தான் கொடுத்து குடிச்சேன், நீனே 30 ரூபா கணக்கு எழுதி வச்சிருக்க. கால கொடுமையில் ஒரு கொடுமையை சிக்கிக்கிட்டு நாங்கள் படுற பாடு. இந்த இந்திக்காரங்கிட்ட நாங்கள் அடிமையா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்காரன்ட்ட இருந்து தொலைச்சிருக்கலாம். நாங்கள் முகலாயர்கள் எங்களை ஆளுகிற போது தங்கள் பாரசீக மொழியை எல்லாரும் படித்தாக வேண்டும் என்று எங்களை கட்டாயப்படுத்தல. இங்கிலீஷ்காரன் எங்க ஆளும் போது இங்கிலீஷை எல்லோரும் படித்தாக வேண்டும் என்று எங்களை கட்டாயப்படுத்தல. இங்கிலீஷ் படிக்கல சுட்டு போடுவேன், கிறிஸ்தவர் ஆகல தூக்கில தொங்க விட்டுருவேன், யாரையும் சொல்லல. ஆனால் இவர்கள் விடுதலை பெற்ற இந்தியா, இது மோடி போராடி பெற்றதல்ல, அமித்ஷா போராடி பெற்ற விடுதலை அல்ல. எங்கள் பாட்டனும் தாத்தனும் எங்கள் மூதாதையரும் தூக்கில் தொங்கி ரத்தம் சிந்தி செக்கெழுத்து சிறைப்பட்டு போராடி வாங்கிய விடுதலை. இந்தியா என்கிற நாடு என் அன்பிற்குரிய மக்களே இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்தி வருவதற்கு முன்பு, இந்துக்கு இந்து என்ற மதம் உருவாவதற்கு முன்பு இருந்த இந்த நிலத்தில் நாங்கள் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், தமிழர்கள், தேசிய இனத்தின் மக்கள், இந்திய பெருநிலம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகத்தின் மக்கள் நாங்கள். எது கொண்டாந்தாலும் தமிழர்கள் எதிர்க்கிறார்கள், எதிர்ப்பான். ஏன்? இன்னும் தூய ரத்தம் ஓடுகிற தூய மரபினம் இருக்கிற ஒரே இனம் தமிழன் தான். இந்தியா எதிர்ப்பான், நீட்டா எதிர்ப்பான், ஜிஎஸ்டி எதிர்ப்பான், பணம் மதிப்பிழப்பா எதிர்ப்பான், நீட்டுணவா எதிர்ப்பான், மீத்தேனா எதிர்ப்பான். ஏன்? அவன் ஒருத்தன் தான்டா இருக்கிறான், மான ரோசத்தோட சூடு சொல்றையோட இன்னும் இருக்கான், அவன் போராடுவான். தெலுங்காவை போராட மாட்டார்கள், பாதிக்கு மேல் அவர்களுக்கு சொற்கள் இல்லை. கேரளாவில் 40 விழுக்காட்டுக்கு மேல சொற்கள் இல்லை. எனக்கு காவல் நிலையம் இருக்கு, அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான். கேரளாவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அது மலையாளத்தில் எழுதி வைக்கணும். அது இந்த காவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தமிழ்ல என்ன காவல் நிலையம் இருக்கு, அதுக்கு மலையாளத்தில் சொல்ல அதுதான் போலீஸ் ஸ்டேஷனுங்கிற. எல்லா ஊர்லயும் இது மைக் தான், எனக்கு தான் இது ஒளி வாங்கி. எல்லா ஊர்லயும் இது ஸ்பீக்கர் தான், எனக்கு இது ஒளி பெருக்கி. ஏன்? எந்த மொழியின் துணையின்றியும் உலகில் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே மொழி உலக மொழி தமிழ் மட்டும்தான். அதனால்தான் எங்கள் தாய்மொழியை உயர் தனித்த மொழி என்கிறார். நீ உன் பாடத்தில் தான் உன்ட்டு அதிகாரம் வந்துருச்சுன்னு, கிமு 300ஆவது ஆண்டு தமிழ், கிமு 2000 ஆண்டு சமஸ்கிருதம். அப்படியா? ஒரு நாள் இந்த அதிகாரம் என்கிட்ட வரும், நீ அப்ப நீ வந்து இதெல்லாம் கொண்டு வா, இந்த பாடத்தை நான் பார்க்கிறேன் உனக்கு. இப்படி ஒரு சேட்டக்காரனை நீ எந்த வரலாற்றையும் கண்டிருக்க முடியாது ராஜா, எங்கேயும் படிச்சிருக்க முடியாது. நீ முட்டுக்கு எதிர்முட்டு நின்று போடுவேன், நீ தப்பிக்கவே முடியாது. இந்த நாட்டில் ஒரே ஒரு பெண்மகள் நேர்மையா நின்று மோதன ஒரு பெண்மகள் இருக்கான, அம்மா மம்தா பானர்ஜி மட்டும்தான். அவங்கள காலி பண்றதுக்கு நீ என்னென்ன வேலை செஞ்ச? ஒரு கொள்ளவாசல் வழிய இங்க ஒரு சீட்டு இல்லாம ஒரு ஸ்டேட்டையே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு பிஜேபி. ஒரு சீட்டு கூட பிஜேபிக்கு இல்ல சட்டமன்றத்தில், ஆனால் நாட்டையே ஆளுது. ஐயா எடப்பாடி கையை எடுத்து அவங்க கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க. எது ஒன்றும் பொருளாதார இடஒதுக்கீடு ஏன் வந்தது? சமூக நீதிக்காக போராடிய ஒரு நிலம் இருக்குன்னா இது. இடஒதுக்கீடுக்காக போராடி பெற்ற பூமி இருக்குன்னா தமிழ்நாடு இருக்கு. ஆனால் இங்கு இது என்ன கலந்தாய்வு விவாதம்? பொருளாதார அடிப்படையில் பின்னதிங்க இருக்கிறது அதெல்லாம் இல்லைங்க.
பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டானா, உயர்ந்த சாதியா உயர்ந்துருச்சுல, பின்தங்கிட்டானா வங்கியில கடன் கொடு, நீரவ் மோடி கொடுத்தில, மல்லையாவை கொடுத்தில, அப்படி கொடு, அவன் கடையை வச்சுக்கிட்டு வர்த்தகம் செஞ்சு தொழில் தொடங்கி அதை பொழைச்சுக்கிட்டோம். ஆனால் இடஒதுக்கீடு அதுக்கு கொண்டு வரப்பட்டது இல்லை என்று வாதிட்டு இருக்கணுமா இல்லையா? செய்யல. இப்ப இந்த என்ஐஏல அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? ஐயா ஏசி சண்முகத்துடைய நிலைப்பாடு என்ன? திமுகவின் நிலைப்பாடு என்ன? ரெண்டு பேருமே ஆதரித்து வாக்கு செலுத்தி விட்டார்கள். அப்ப இது வெவ்வேறு கட்சின்னு நீங்க நினைத்தால் அது யாருடைய பைத்து கரத்தணும்? யாருடைய பைத்து கரத்தணும்? இந்த கட்சியின் தலைவர் ஐயா ஸ்டாலின் சொல்றார், தினகரன் கட்சியில் இருந்த தமிழ்ச்செல்வன்ங்கிற தங்கம் தமிழ்ச்செல்வன்ங்கிறத பல நாட்களாக தூண்டி வீசி கொண்டிருந்தோம்ங்கிறார். இது மாதிரி ஒரு கேவலம் எங்காவது உலகத்தில் உண்டா? உண்டா? இப்போதான் சிக்கி இருக்கிறார் என்று இப்படி ஊர் ஊரா தூண்டில் வீசிக்கிட்டா இருக்கிறீல்ல? எப்படி அந்த கட்சியில இருந்து பதவி விலகி நேத்து வரைக்கும் உங்களை திட்டிட்டு எப்படி இருக்கு? காங்கிரஸ் திமுகவை வீழ்த்தணுங்கிற போது இதே செந்தில் பாலாஜி என்னை கூட்டிட்டு போய் இதே அந்த ஜோதிமணிங்கிற அந்த தங்கை நிற்கும் போது அதை தோக்கடிக்கிறதுக்கு நான் பேசினேன். கூட்டிட்டு போய் மேடை பட்டு கொடுத்தோடு இவர் தான். இன்னைக்கு டக்குன்னு அந்த கட்சியில போயிட்டு ஸ்டாலின் படத்தை உள்ள வச்சுக்கிட்டு ரெட்டலையை காட்டிக்கிட்டு இப்ப உதயசூரியன். இந்த ரெண்டு கர்மத்தையும் ஒழிக்காம நீங்க வாழ்ந்துருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? வாழ முடியாத. நீங்க ஒரு இன மக்கள் 5 ஆண்டு தவறு செய்யலாம், 10 ஆண்டு தவறு செய்யலாம், ஒரு 15 ஆண்டுகள் தவறு செய்யலாம், 3 முறை விட தவறு செய்யலாம். 50 ஆண்டுகளாவா, அரை நூற்றாண்டுகளாக பிழை செய்வதா? இப்படியா? உலக வரலாற்றில் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நிகழ்ந்ததில்லை. நாங்களும் எல்லாத்தையும் பார்க்கிறோம், படிக்கிறோம். ஒரு பூனை பாலை காய்ச்சி வச்சிங்கன்னு வைங்கள, சூட்டோட வச்சிட்டீங்க, அது குடிக்கும்போது சுற்றுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வாழ்க்கையில எப்ப விதை வெள்ளையா பார்த்தாலும் கிட்ட வராது. அதுக்கு ஒரு பயம் வரும், வெள்ளையா இருக்க அன்னைக்கு சுட்டுச்சேன்னு. ஒரு பூனைக்கு கூட பட்டறிவு வந்துருது. ஆனா 50 ஆண்டுகளா பட்டு இன்னும் அறிவு வரல. அந்த ரெட்டலைக்கு தான் போடுவோம், அந்த உதயசூரியனுக்கு தான் போடுவோம். என் தம்பி உபயோகத்தில் கேட்ட, அம்மா யாருக்குமா போடுவேன்? அதிமுகவுக்கா? யார்? ஜெயலலிதா கட்சி. சீச்சி, அப்ப யாருக்குமா போடுவோம்? ரெட்டலைக்கு. எவ்வளவு அரசியல் புரிதல், அறிவு தெளிவு! எப்படிப்பட்ட மக்கள் நம்ம மக்கள்! ரெட்டலை ஏன்? எம்ஜிஆர் சின்னம். ஐயோ, கொடுமையே கொடுமையே! என்ன பண்றதுனே புரியல, என்ன பண்றதுனே புரியல. சூரிய உதிக்கி அவங்க வெளிச்சத்தில் வாழ்வார்கள், நாம எப்போதும் இருட்டில் தான் கிடப்போம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும். என் அன்பிற்குரிய மக்கள், முத்தலாக்கு சட்டத்தை நம்ம அவங்க கொண்டு வரும்போது எதிர்த்து பேசணும். அது என்னன்னா, பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கிறார். பெண்கள் மீது இவ்வளவு, இஸ்லாமிய பெண்கள் மீது இவ்வளவு அக்கறை கொண்ட ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பலாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று விதவைகளாக்குனது ஏன்? ஏன்? அது என்ன கருணை, அது என்ன பரிவு, அது எவ்வளவு பெரிய பாசம், என்ன அளப்பெரிய அக்கறை! எப்படி இதை எடுத்துக்கிறது? இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அந்த தடுத்து நீங்க தளர்த்தி விடுறீங்க. சரி, இந்துக்களுக்கு, உங்கள் மதத்தை பின்பற்றி இருக்கிற இந்து மத பெண்களுக்கு எல்லா உரிமையும் நீங்கள் கொடுத்து விட்டீர்களா? இந்திய அரசியல் வரலாற்றில் பெண்களுக்கு 50 விழுக்காடு தேர்தலில் நிற்க இடம் கொடுத்த ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்க கொடுத்திருக்கீங்களா? 303 உறுப்பினர் உங்க கட்சி உறுப்பினர்கள் எத்தனை பெண்கள்? எண்ணி சொல்லுங்க பாப்போம், எண்ணி சொல்லுங்கள். 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு. நீங்க அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறா? அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குதா? சொல்லுங்க. அவசரமாக முத்தலாக் சட்டத்துக்கு எதிரான மசோதாவை கொண்டு வந்தீர்கள். அவசரமாக இந்த பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிற இடஒதுக்கீடுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தீங்க. ஆனால் எத்தனை ஆண்டுகால சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு அந்த ஆணையத்தை நீங்க மேலாண்மை வாரியம் என்று இல்லை, ஆணையம்னு கொண்டு வரீங்க. அதையாவது கொண்டு வந்தீங்களா? எப்படி இருக்கு? உண்மையிலேயே நான் மனமிட்டு சொல்கிறேன் அன்பிற்குரிய மக்களே, அருமை சொந்தங்களே, இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தருளிய அந்த ஷரியத் சட்டத்தில் இருக்கிறதான் ஆகச்சிறந்த பாதுகாப்பு. பெண்களுக்கு அவ்வளவு சலுகைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பல மேடைகளா தெரு தெருவாக நாங்கள் பேசணும். அதை எதிர்த்து போரிட்டு தகர்க்க ஒரு இல்லை இருக்கிற நம்ம அதிகாரம் அடிமை அதிகாரமா இருக்கு.
இந்த நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருந்தார். நாற்காலியில் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கிறார். பிரதமர் மொரார்ஜி தேசாய், பிரதமர் அடுத்த பிரதமராக, இந்த 2 பிரதமர்களும் கால் மேல கால் மேல போட்டுருக்கிற ஒரு கிழவனை, ஒரு படிக்காத கிழவனை நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்திரா காந்தி அம்மையாரும் மொரார்ஜி தேசாயும், காமராஜுங்கிற அந்த ஒரு கிழவன் இப்படி கால் மேல கால் போட்டு இப்படி கையை பின்னாடி வச்சுட்டு சொல்லுங்க, அவன் ஆண் மகன், அவன் மான தமிழன். அவன் இந்த தம்பி எல்லாம் வலைத்தளத்தில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நேரு இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்காரு, நம்ம ஆளு பிறங்கை கட்டிக்கிட்டு அப்படி நடந்து வந்துருக்காரு பக்கத்துல. அப்ப என்ன போடுறான்? நேர்மையாக உண்மையாக நம் பணியை செய்து கொண்டிருந்தால் எவனுக்கும் பயப்பட தேவையில்லை. நீ பிரதமராரு பிரசிடென்டாரு எவருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நேர்மை இல்லைன்னா புள்ள பூச்சிக்கு கரப்பாம்பூச்சிக்கு எல்லாத்துக்கும் பயப்படும். இது இவர்கள் பெரிய கட்சி. இந்த தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி தான் பெரிய கட்சி இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது மட்டும்தான் தனித்து தன் வலிமையை நம்பி தன் மக்களை நம்பி நிக்குது. நான் ராகுல் காந்தியா தோற்ற உடனே பதவி விலகி போறதுக்கு? அவர் எப்படி பாருங்க, வென்றால் பிரதமராக இருப்பாரா, தோற்றால் போயிடுவார். எப்படி? வென்றாலும் தோற்றாலும் இரண்டையும் சமமாக கருதி களத்திலே தொடர்ந்து நிற்பவன் தான் தலைவன், அவன் தான் சரியான வீரன். வெற்றியை விட தோல்வியில் தான் ஒரு தலைவன் மிகுந்த உற்சாகத்தோடு களத்திலே நிற்கணும். ஏனால் தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றிக்கான தொடக்கம் என்கிற உறுதி இருக்கணும். தோற்றுவிட்டோம் என்பது பொருள் அல்ல, வெற்றிக்கு மிக அருகிலே நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். நாங்கள் தொடர்ச்சியாக தேர்தலிலே தோற்றுக் கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மக்களே, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் சிக்கும். வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக 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 போயிட்டு இருக்கோம். நீங்கள் அலை வந்து என் அன்பு மக்களே, கரும்பாறையை, கரையில் இருக்கிற கரும்பாறையை கரைத்து விடுகிறது. அலை தன் வலிமையால் கரைக்கவில்லை, விடாமுயற்சியால் கரைக்கிறது. கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கரும்பாறையை கரைச்சிருது அலை, தன் வலிமையால் அல்ல, தொடர் முயற்சியால். ஓயாமல் மோதி மோதி எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுங்க நம் முன்னோர்கள். ஊறிக்கொண்டே இருப்பார். ஹிட்லர் கற்பிக்கிறான், நீ உன் இலக்கை நோக்கி பறந்து செல். முடியலையா ஓடு, முடியலையா நடந்து போ, முடியலையா தவழ்ந்து போ, முடியலையா உருண்டு போ, எப்படியேனும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஐயா அப்துல் கலாம் என்ன நம்ம கற்பிக்கிறாங்க? என்னாரும் இளைஞர்களே, நீங்கள் இறக்கை இருப்பதை மறந்து விட்டு நடந்து செல்கிறீர்கள் என்கிறார். பறந்து போடா அப்படிங்கிறார். நாங்கள் இலக்கை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறோம். எல்லா பறவைகளும் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மழை பெய்தால் கூட்டை நோக்கித்தான் ஓடும். ஆனால் கழுகு இருக்கிறதே, அது மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே போய் பறக்கும். நாங்கள் கூட்டை நோக்கி ஓட வந்த பறவைகள் அல்ல, மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே பறக்க வந்த கழுகுகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. விளக்கை நோக்கி பாய்கிற விட்டில் பூச்சிகள் அல்ல, இலக்கை நோக்கி பாய்கிற எரிகணைகள் நாங்கள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளை உங்களுக்கு சொல்லுவேன், முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? என்னவே எண்ணக்கூடாது. நீங்க முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. முடியும் என்பது நல்லால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். நம்மால் முடியாது, உலகில் எவனால முடியாது என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். முடியாதுன்னு ஒன்னே கிடையாது. ஆல்பர் ரைட், வில்பர் ரெண்டு ரைட் சகோதரர்கள் மேல பார்க்கிறான், பருந்து பறக்குது. இதை போலவே என் மானுட சமூகம் ஒரு நாள் பறக்கும் முடிவு பண்ணான், பறந்தான். அதெல்லாம் நினைச்சா இதெல்லாம் நடக்கிறதாப்பா, இதெல்லாம் ஆகிறதாப்பான்னு எண்ணத்தை கண்ணைய மாதிரி பேசிட்டு கூடாது. எண்ணத்தை பறந்து எண்ணத்தை போய் படுத்து கிடந்தால் பாடைதான், நிமித்தி வைத்தால் ஏனிதாங்கிறான். நல்லா கொஞ்சிக்கணும். நீ சோம்பலை உதறித்தால் உன் சாம்பலும் சரித்திரம் படைக்கும்ங்கிறான். என் அருமை தம்பி தங்கைகளே, இதை கத்துக்கணும். படுத்து கிடப்பவனுக்கு பகலும் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு எல்லா திசையும் கிழக்குதான். இதைத்தான் கவி பேரரசு நம்பிக்கை கொண்டவனுக்கு 4 திசையுமே கிழக்குதான் என்கிற. நாங்கள் நம்பிக்கையோடு பாய்கிறோம். யாரை நம்பி? என் மக்களை நம்பி.
அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் எங்களை பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் என்ற உறுதியான நம்பிக்கை. எங்களுக்கு வாக்கு செலுத்தவில்லை, நாங்கள் தோற்கிறோம், தோல்வி எங்களுக்கானதல்ல, உங்களுடையது. எங்களுக்கு வாக்கு செலுத்தீர்கள், வெற்றி பெற்று விடுகிறோம், வெற்றி எங்களுடையது இல்ல, உங்களுடையது. என் தம்பி இமாயின் பேசியது போல அது திமுகவின் வெற்றி, இது அதிமுக பிஜேபியின் வெற்றி. நாம் தமிழர் வெற்றி என்பது என் மக்களுக்கான வெற்றி. நீங்கள் ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் போட்டு என் தங்கச்சி வெல்ல வச்சிருங்க, பல பேர் நெஞ்சு வடி செத்துருவான். என்னன்றா நடந்துச்சு? ஒரு புரட்சிகர புத்தம் புதிய தூய அரசியலின் தொடக்கத்தை தமிழர் இன வரலாற்றில் எழுதிவிட்டார்கள் வேலூர் மக்கள் என்று வரலாறு பதிவு செஞ்சிடும். 10 ஆண்டு கழித்து எழுதும் போது தொடங்கிட்டாங்க. வேலூர்ல போய் இடைத்தேர்தல பெரும் முதலாளிகள் கட்டுக்கட்டா பணம் வைத்திருந்தவர்கள் 200 கோடி 300 கோடியை முதலீடு செய்த போது ஒத்த பைசாலாம மோதி அடிச்சிட்டாங்கடா அப்படின்னு வரும். இல்லைன்னா அதேதான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. கோமா ஸ்டேஜில் படுத்து கிடக்குறேன்னு போய் கேப்பம்ல எப்படி இருக்கான்னு, அப்படியே தான். எந்த மாற்றம், கண்ணு ஒன்றும் முழிக்கல, கை கால அசைவு ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கு? சேம் பிளட். வடிவேலு என் பங்காளி சேம் பிளட், அதே தான். ஒருத்தர் அண்மையில் பார்த்து நான் ரொம்ப ரசிச்சது ஒரு காணொலி. ஒரு மீசேஸில் எடுத்து போட்டுக்கிட்டுலாம் வச்சு வெள்ளை வெள்ளையர்னு ஒருத்தர் இருக்காரு. உண்மையிலேயே அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் கவனிச்சுட்டே இருந்தேன். பாருங்க, வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு 4 விஷயத்தை நான் சொல்லுவேன். அந்த 4ஐயும் நல்லா நீங்கள் உள்வாங்கிக்கணும். அதை 4ஐயும் கடைப்பிடிச்சு தான் நான் பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறேன். இதை தவறாமல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிச்சால் நீங்கள் பெரிய அளவுக்கு வந்துடலாம், வாழ்க்கையில் முன்னேறிடலாம். அந்த 4 விஷயத்தை நீங்கள் தவறாமல் கடைப்பிடிக்க ஒவ்வொருத்தரும். அந்த 4 விஷயம் மானம், சூடு, சொர்ண, ரோசம், இது எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் நல்லபடியாக அப்படி மானம், ரோசம், சூடு, சொர்ணம் எதுவும் இல்லாதான் திமுக இருந்துக்கிட்டு பொழைச்சு போயிட்டு நல்லபடியா முன்னேறி போய் கொண்டிருக்கிறார்கள். நல்லபடியா இப்படி ஒரு கூட்டத்துக்கிட்ட நாங்க பிறந்தது தப்பா இல்லை எங்களோடு நீங்க பிறந்தது தப்பா எனக்கு எதுவும் புரியல. ஆனா ஏதோ ஒன்று தப்பு நடந்துருச்சு, ஏதோ ஒன்று நடந்துருச்சு. எங்களால் உங்களை விட்டுட்டு போக முடியல. நீங்க போடுங்க, போடாம போங்க, ஆனாலும் நாங்க கத்துறத கத்துவோம். ஏன்னா எங்க தாத்தா எங்களுக்கு பாடியிருக்கான், காலமறிந்து கூவும் சேவல் கவுத்தி போட்டாலும் நிக்காது கூவுங்கிறான் பட்டுக்கோட்டை. நாங்க காலமறிந்து கூவுறோம், ஐயா தண்ணி இல்லாம போயிருச்சியா, ஐயா பூமியை உறிஞ்சி நாசம் பண்ணிட்டாயா, ஐயா உன் நிலம் பாலவனமாகிட்டு இருக்கியா, நம்ம வாழ முடியாது, நம்ம பிள்ளை குட்டிய வாழ்ற பூமியா அது இல்லையா, தயவு செய்தியா, சாமியை காப்பாத்த பிஜேபி போராடுறாயா, RSS போராடுறாயா, அவங்க கூட பல பேர் போராடுறாயா, உங்க பிள்ளைய நம்ம வாழ்ற பூமியை காப்பாத்த போராடுறோம்யா, எங்களை கவனிங்கயான்னு கத்துறான். கண்டுக்கல. இந்த குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நின்ன மக்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இப்ப அதே 2000 கொடுத்தோன்னு அந்த 2000 அவன்கிட்ட வாங்கிட்டு 20,000 தண்ணி வாங்கி குடிக்கிறது. ஐயோ, ஒருத்தன் கேட்கிறேன், எல்லா இடத்துலயும் தண்ணீர் தட்டுப்பாடுவது, இவங்க காய்ச்சற சாரா ஆலைக்கு மட்டும் நோ டிமாண்டா இருக்கு. எப்படி? ஒரு பிரச்சனை இல்லையே, வந்துகிட்டு இருக்க. எப்படி? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். அறிவு என்பது எதுக்கு? எது சரி தவறு என்று பார்த்து ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கத்தான். ஆனால் ஒரு கட்சியில சுய சிந்தனை இல்லாது, இதைதான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாரு, தன் சிந்தனை இல்லாமல் ஒரு கட்சியை சார்ந்து இருந்து கொண்டு அது எது செய்தாலும் சரி என்று வாதிடுவதுதான் தேசப்பற்று என்று பேசுவது என் கால் செருப்புக்கு சமம் என்று சொல்றாரு. திமுக இருந்துக்கிற வேண்டியது, அந்த தலைமையோ அந்த கட்சியோ என்ன செஞ்சாலும் சரின்னு வாய்களையே வாதாடி பேசுறது. பிஜேபி இருந்துக்கிறது, அவங்க எது செஞ்சாலும் சரி, அம்மா தமிழிசை ஆகட்டும், இல்லை எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அந்த கட்சியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் உட்கார்ந்துட்டு அது வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டோம் அப்படி. இதுதான் அவர் என்ன சொல்றாரு, என் காலுக்கு செருப்புக்கு சமமான தேசப்பட்டுடாதுங்கிறார். இது ஒரு கொடுமை. தவறு என்று தெரிந்து எவன் செஞ்சாலும் தவறு தான். நீ எப்படிப்பட்ட குடியில் பிறந்தவன்? வந்து நிற்பவன் இறை என்று தெரிந்தும் நெற்றிக்கண்ணை திறந்து தன்னை பொசுக்கி விடுவான் என்று தெரிந்தும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதித்த நக்கீரனின் வழிவந்த பரம்பரை நீ. இன்னைக்கு என்ன யாராவது பேசிட்டு யாருது ஏதோ கத்துறாங்க, என்ன கத்துறான், என்ன கத்துனாலும் நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன். பழகிட்டோம், திருடுறேன்னு தெரியுது. வியாக்கியானம், வெட்டி பேச்சு, திண்ணை பேச்சு, அதான் சொல்றான்ல,
அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்பிக்கிறாங்க? அநீதி அச்சமின்றி எதிர்க்க துணிகிறவன் எவனோ அவன்தான் உண்மையான ஜிகாத் என்கிறார்கள், புனித போராளி என்கிறார்கள். நீ தெரிஞ்சே அவன் ஊழல் செய்யறான், லஞ்சம் பெறான், கொடுமையா ஆட்சி செய்யறான், கேடுகட்ட ஆட்சியா இருக்கு, வளங்களை கொள்ளையடிக்கிறான், நிலத்தை நாசம் பண்றான், தெரிந்து அவனுக்கு ஓட்டு போடு என்பதே குற்றம்தான். பாவம் நீ செய்தான்னா செய்யறவனுக்கு பக்கத்தில் நின்ன, அவனுக்கு துணை செய்தான், துணையா நின்ன. திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டதை விட உலக பெரும் பாவம் எதுவுமே கிடையாது. நீங்க நம்புறீங்க, கடைசி நாள்ல நீங்க எதுக்கும் பதில் சொல்ல முடியாது. என் தம்பி இமாயன் சொல்லுவான், இறுதி நாள்ல உங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன் திமுக ஓட்டு போட்டியா? ஆமா. உள்ள போ, உள்ள போ, போ, நீலாம் போ. அதிமுக போட்டியா? இங்கிட்டு போ, இங்கிட்டு போ, போ. நீ எதுக்கு செத்த பின்ன சொர்க்கத்துக்கு போற? ஒருத்தன் எழுதுறான்ல, ஒரு அறிஞர் எழுதுறான், யாருக்கு தெரியும் இந்த பூமி கூட இன்னொரு கிரகத்தின் நரகமா இருக்கலாம்ங்கிறான். உனக்கு தெரியாதுல்ல, எத்தனையோ கிரகங்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது, ஏதோ ஒரு கிரகத்தினுடைய நரகமா கூட இருக்கலாம், இல்லை சொர்க்கமா கூட இருக்கலாம். வாழுகிற பூமியை சொர்க்கமாக்கி வச்சுட்டு போவேனாமா? இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கான ஒரு இடமாக மாற்றி வச்சுட்டு போவேனாமா? நம்ம அதுக்கான வேலையை செய்வேனாமா? இப்பவே குடிக்க தண்ணி இல்லை. இன்னைக்கு பிறக்கிற பிள்ளையின் எதிர்கால நிலை என்ன யோசித்து பாருங்கள். இன்று 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல படித்துக் கொண்டிருக்கிற தம்பி தங்கைகளுடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் பூமி தாயே என்கிற புத்தகத்தில் பதிவு செய்கிறார். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் இந்த பூமி அவர்கள் வாழ்கிற இடமாக இருக்காது. இது ரெண்டுல ஒன்று நடக்கும் என்கிற நான் அதை உறுதியாக நம்புகிறேன், நடக்கும். எங்க அப்பா 25 ஆண்டுகள் சொல்கிறார், 10 ஆண்டுகளே இருக்காது. இவர்களால் இந்த தண்ணீர் பஞ்சத்தை, இந்த வேளாண்மை நசிந்து நாசமாய் கொண்டிருக்குது, வேளாண்குடி மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறது, தடுக்க முடியாது. கல்வி தனியார் மயப்படுத்தி மிகப்பெரிய வர்த்தக சந்தையாக மாற்றினதை இவர்களால் தடுக்க முடியாது. மருத்துவம் உயிர் மிகப்பெரிய விற்பனை பண்டமாக மாறிவிட்டது. உயிர் காக்கும் மருத்துவம் மிக உயர்ந்த சந்தையாகிவிட்டது, அதை தடுக்க முடியாது. அதை நோக்கித்தான் இவர்கள் மேலும் மேலும் புதிய கல்விக் கொள்கை இன்னும் பெரிய சந்தை விரிவாக்கத்துக்கு வழி செய்யுது. இப்ப நீட்டு வந்தவன நீட்டுக்கான பயிற்சி என்று பெரிய பெரிய கொள்ளை நடக்குது. 2 லட்சம் 3 லட்சம் கட்டி நீட்டுக்கு பயிற்சி எப்படி இருக்கு? நான் கேட்டேன், ஒரு இப்ப என் அன்பிற்குரிய சொந்தங்கள் நீங்க கவனிக்கணும். இப்ப நம்ம வீட்டில் தேநீர் போடுறோம், டீ போடுறோம், சர்க்கரை எவ்வளவு போடுறது, தேயிலை தூள் எவ்வளவு போடுறது, பால் எவ்வளவு கலக்கிறது, தண்ணி எவ்வளவு கலக்கிறது, இதில் தான் தேநீரின் சுவை இருக்குது. ஆனால் இவர்கள் பாரதிய ஜனதா அரசு சொல்ற நீட்டு தேர்வு எப்படி தெரியுமில்ல? இந்த வலையை ஒரு நெட்டு போட்டு இந்த கடைசியா வடிகட்டும்ல ஃபில்டர், இந்த நெட்டு இதான் நீட்டு தேர்வு. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும், இந்த நெட்டு தான் தேர்வு, ஃபில்டர். அவன் சொல்றான் ஃபில்டர் பண்ணுன்னு, இந்த ஃபில்டர் பண்றான் பாருங்க. இந்த தேநீர் இதில் இந்த நெட்டில் வடிகட்டுனால தான் சுவை குடிச்சுங்கிறான், தரம் குடிச்சுங்கிறான். இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமா இருக்கு உங்களுக்கு தெரியுதா? இந்த பைத்தியக்காரர்கள்ட்ட தான் நாடு இருக்கு. இப்போ ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டாந்துருக்கு, ஒரே பாடத்திட்டம், ஒரே கல்வி நாடங்களும். அதுக்கு என்ன மாதிரி விளக்கம் தெரியுமா? எல்லார் காலுக்கும் ஒரே அளவு செருப்பு மாட்டிக்க, எல்லாருக்கும் ஒரே அளவு சட்டை போட்டுக்கிட்டு திரி. எப்படி இருக்கு? எனக்கு பிரியாணி பிடிக்கும், உனக்கு பிடிக்காது. நான் கறி திம்பேன், நீ திங்க மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு முறை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் உடை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் கலாச்சார பண்பாடு வாழ்வியல் முறை மாறுது. அப்புறம் என்ன இது புரிய மாட்டேங்குது? இது நான் அரிசி சோறு சாப்பிடுவேன், நீ சப்பாத்தி கோதுமை சாப்பிடுவ, 2 பேரும் எப்படி? இதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், என் மண்ணின் மக்கள், கற்றறிந்த பெரியவர்கள், அறிஞர்கள், நீங்கள் தான் இந்த அரசியல் மாற்றத்திற்கு ஒரு வழி செய்யும். திரும்ப திரும்ப அந்த தவறை செய்து எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டு போய்விடாதீர்கள். உங்களை தயவு கூர்ந்து கேட்கிறேன். நீர் இல்லை, மழை இல்லை, காடுகள் இல்லை, நிலத்தில் வளம் இல்லை, காற்று நஞ்சாகி இருக்கிறது, பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இல்லை, உண்கிற உணவு விஷமாய் கொண்டிருக்குது, பழங்கள் சாப்பிட முடியவில்லை, காய்கறிகள் சாப்பிட முடியவில்லை, அவ்வளவு நஞ்சாக விளைவிக்கப்படுகிறது. கடுகு என்ன பண்ணுச்சு? எதுக்கு மரபணு மாற்றினா? கடுகு என்ன செஞ்சிச்சு? அது எதுக்கு மரபணு மாற்றணும்? கத்தரிக்காய் என்ன செஞ்சிச்சு? பீட்டி கத்தரிக்காய்னு ஒன்று கொண்டாந்தான். அன்னைக்கு கத்தரிக்காயில பூச்சி கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு, பூச்சி கத்திரிக்காய் இருந்துச்சு. இன்னைக்கு யாராவது ஒருவர் பூச்சி கத்திரிக்காய் காட்டு
சாப்பிட்டு பார்ப்போம். நான் விவசாய குடும்பத்தின் மகன். அதிகாலையில் நிலத்துக்கு போவோம். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி, என் தம்பி எல்லாரும் நான் கல்லூரிக்கு போகும்போது, பள்ளிக்கூடம் போகும்போது அதிகாலை 5 மணிக்கு போய் மூட்டையாக பறித்து நல்ல நல்ல கத்திரிக்காய் அப்படி இருக்கும் பார்க்க, அப்படி விளையும் எங்கள் தோட்டத்தில் எடுத்து அடிக்கிட்டு பூச்சி கத்திரிக்காயை ஒரு மூட்டையில் கட்டுவோம். நான் சத்தியத்தை சொல்கிறேன், பூச்சி கத்திரிக்காயை கொண்டு இதை வண்டியில் ஏற்றி பேருந்தில் போட்டு சந்தை கொண்டு போயிடுவேன். நல்ல கத்திரிக்காயை வியாபாரம் பண்ணி பூச்சி கத்திரிக்காயை சாப்பிட்ட மகன் நான். அதே மாதிரி தான் மிளகாயில் நல்ல மிளகாயை எடுத்து வியாபாரிகளுக்கு ஊரானுக்கு கொடுத்துட்டு சொத்த மிளகாயை கட்டி வச்சு அரைச்சி சாப்பிட்டவன். அதே போலதான் இன்று மீன், மிக உயர்ந்த மீன்கள் எல்லாம் அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு காராப்பொடி, சூடப்பொடி, அந்த பொடி, இந்த பொடி, வத்தலை மீன் சாப்பிட்டு கிடக்கு. அப்படி பூச்சி கத்திரிக்காய் எடுத்து பூச்சி இருக்கிற பகுதியை அறுத்து ஆட்டுக்கு மாட்டுக்கு வச்சுட்டு பூச்சி இல்லாத பகுதியை குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் இன்னைக்கு பூச்சி கத்திரிக்காய் என்ற ஒன்றை காட்டுங்க, பூச்சி தக்காளி காட்டுங்க, வண்டு இல்லாத மாம்பழம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. வண்டு எப்படி சாப்பிட்டு போனாலும் கொட்டைக்கிட்ட வண்டு இருக்கும். இன்னைக்கு வண்டு இருக்கிற ஒரு மாம்பழம் காட்டுங்க. ஏன்? எல்லாம் விஷம். கத்திரிக்காய் இருக்குது, பூச்சி வந்து கடிக்கிறதுல கடிச்சோடனே செத்துருது. ஏன்? கத்திரிக்காய் விஷமா விளையுது, பூச்சி உடனே செத்துருது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும். உடனே சாக மாட்டோம், பெரிய ஆள்ல, பெரிய உருவம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சாகும். என்னன்னே தெரியல, இப்போ அப்படி புற்று வந்துருச்சு, என்னன்னே தெரியல, இப்போ கை இழுத்துக்கிடுச்சு, என்னன்னே தெரியல, மூச்சு திணறுது. இதுதான் இதில் பிரச்சனை. நுரையீரல் தொற்று, நுரையீரல் புற்று, மூச்சு கோளாறு, தோல் அரிப்பு எல்லாம் வந்து. இதே நிலையில் உங்கள் தலைமுறையை விட்டுட்டு போறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறீங்க? குடிக்க தண்ணி வச்சிருக்கீங்களா? பங்களா வச்சிருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்க, சுவாசிக்க நல்ல காற்று வச்சிருக்கீங்களா? இது வாழ்றதுக்கான பூமியா இருக்கா? ஆறு முடிஞ்சிருச்சு, மலைகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கு, காடுகள் அழிக்கப்பட்டுருச்சு, ரோடு இருக்கு, 8 வழியில போடுவேன், 10 வழியில போடுவேன், கார் இருக்கு. வேகமா கார்ல போய் எங்க போறீங்க? சுடுகாட்டு தானே போறீங்க, வேற எங்க போறீங்க? எங்க போறீங்க? ஆற்று மணலை அள்ளி வீடு கட்டி விட்டு, மலைகளை நொறுக்கி ரோடு போட்டு விட்டு, மணலை நொறுக்கி வீடு கட்டி விட்டுட்டு எப்படி வாழ்வீர்கள்? பங்களா கட்டி உள்ளே கதவை பூட்டி கொண்டிருந்தால் தாகம் எடுக்காதா? வயிறு பசிக்காதா? அது எங்கிருந்து வருவது? 8 வழிச்சாலை ஏன் போடுறீங்கன்னு சீக்கிரம் சென்னைக்கு போகலாம். கார் ஓட்டுகிறவர்களை பற்றி கவலைப்படுகிற இந்த ஆட்சியாளர்கள் காருக்குள் இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிற விவசாயியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை? பதில் உண்டா? வளர்ச்சி பற்றி பேசுகிற ஆட்சியாளர்களே, வான்வெளியில் பறக்கிறோம், வளர்ச்சி தான். ஆனால் வானூர்திக்குள் இருக்கிறவனுக்கு பசிக்கும் போது, தவிக்கும் போது தண்ணீரும் உணவும் பூமியில் இருந்தான் போக வேண்டும் என்பதை நீங்கள் ஏன் மறந்தீர்கள்? எப்படி? சர்வ வல்லமை படைத்த ஐயா மோடி கையில் திட்ட அரிசி பருப்பு வந்துருமா? கத்தரிக்காய் வெண்டைக்காய் வந்துருமா? அங்க எங்க ஆத்தாள் அப்பனும் வெம்புழுதியில் வெம்பாடுபட்டு உழைக்கணும் ராஜா. கண்ணச்சத தொங்கு, கண்ணுமொழி பிதுங்க, உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா ஓடி உப்பு பூக்க, கால் பெரும் வெடிக்க, வளைஞ்சு குனிஞ்சு நின்று மலையில் நனைஞ்சு, பனியில் நனைஞ்சு, வெயில்ல காஞ்சு உழைச்சு விளைய வைத்தால் தான் நீங்கள் வக்கணையாக சாப்பிடுகிற கீரை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரைக்காய், பூசணிக்காய், பால், முட்டை, வெங்காயம், தயிர் எல்லாம். அவரை பற்றி கவலைப்பட யாராவது? விவசாய பற்றி விவசாயி மகன் தான் பேச முடியும், விவசாயி தான் பேச முடியும். விவசாயத்தை சின்னமா வைத்திருக்கிற பிள்ளைகள் தான் பேச முடியும். அறிவிற்சிறந்த பெருமக்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் தம்பி தங்கிகள், எங்களை கைவிட்டு விடாதீர்கள். நாங்கள் கெஞ்சுவது, கத்துவது, கதறுவதெல்லாம் எங்களுக்காக இல்லை என்பது மட்டும் சத்தியம். நமக்காக, நாம் வாழ்கிற பூமிக்காக, நம் வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்விற்காக, அவர்களுக்காகத்தான் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கோம். கமலஹாசன் ஐயா போட்டி இல்லை, தினகரன் ஐயா போட்டி இல்லை. அது மாதிரி எனக்கு எப்படியா அவங்களே போகலாம், நம்ம என்ன போய் அப்படியா நம்மோட படம் எடுத்துட்டு போய் அப்படியா ஏன் போயிருக்கலாம் ஏன் போகல? போக முடியாது என்னால. ஏன்னா என்னை வளர்த்தவர்கள் அப்படி, என்னை உருவாக்கியவர்கள் அப்படி போகல. மார்க்ஸை பார்க்குறோம், அப்படி விட்டு போகல. மார்க்ஸ் 16 ஆண்டுகள் ஒருவன் உட்கார்ந்து எழுதி மூலதனம்ங்கிற புத்தகத்தில் இருக்கான். 16 ஆண்டு. மகள் செத்து போனால் அடக்கம் பண்ணு செய்தி தெரியாமல் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கான். இந்த மானுட சமூகத்தின் உயர்வுக்கு நம்ம முன்னோர்கள் படாத வேதனையா? மாடு இழுக்க திணறுங்க, செக்க முக்கிய அப்படி இழுக்குங்க. அந்த செக்க நம்ம தாத்தன் எழுதிருக்காங்க இந்த நாட்டின் விடுதலைக்கு. வாவு சிதம்பரனாருங்கிற நம்ம தாத்தன்
9 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என்று சிறையில் கிடந்து வதைப்பட்டிருக்கான். நாங்கள்லாம் இருக்கும்போதாவது ஒரு கழிவறை இருந்தது, ஒரு மின்விசிறி இருந்தது. ஏன் வந்தது? இந்த தலைவர்கள்லாம் ஜெயிலுக்கு போனவொன்னே பார்த்தான், ஏய் ரொம்ப கஷ்டமா இருக்கடா, நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா மின்விசிறியும் கக்குசும் கட்டிட்டான். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, ஓடு மின்விசிறி இல்லை, வேப்ப மரம் புளிய மரம் தான். ஏன்னா வெக்க அடர்த்திய சுண்ணாம்பு அடிச்சு எவ்வளவு முறுக்கோட பேசிட்டு போறவனு ஒரு வாரம் உள்ள இருந்தானா, வாங்க வணக்கம் சீமா இப்படி நல்லா இருக்கீங்களா கும்புறேன் இப்படி ஆயிடுவான். ஏன்னா ரத்தத்தை உறிஞ்சணும்னு வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது எடுத்து ஒண்ணுமேலாம் ஆக்கி விட்டுரும். அதுல எத்தனை வருஷம் சுப்பிரமணிய சிவாங்கிற மேதைக்கெல்லாம் குஷ்டம் வந்துருச்சு, தொழுநோய் வந்துருச்சு. இந்த மண்ணின் விடுதலைக்காகத்தான். எங்கள் பாட்டன் தீரன்மலை தூக்குறது தொங்கியது இதே விடுதலைக்காகத்தான். இந்த மண்ணில் ஒருபடி மண் அந்நியனுக்கு அடிமையாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான். நமது பாட்டி வேலு நாச்சியாரும் பூலித்தேவனும் மருதிருவரும் வீரன் அழகுமுத்துக்கோனும் போராடி உயிர் தியாகம் செய்தது நம் விடுதலைக்காகத்தான். ஆனால் எல்லாவற்றையும் மறந்து இந்த கொள்ளைக்காரர்கள்ட்ட கொடுத்துட்டு நிற்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. அந்த ரத்த அணுக்களில் ஒன்று கூடவா நமக்கு இல்லை. அவர்களுக்கு இருந்த வீர மானத்தில் நமக்கு ஒரு துளி கூடவா இல்லாம போயிட்டது. கண் முன்னாடி ஒரு நிலம் களவு போய் கொண்டிருக்குது. இப்படி போய்விடக்கூடாது என்பதற்காக தானே நம் மூதாதைகள் போராடினார்கள் என்ற அந்த நினைவு அது வேணாமா? ஒரு பெருங்கனவு ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்க வேணாமா? இப்படியா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள், உலகத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு இன சமூகம் நாம். எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம். அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் இருக்கின்றால் தமிழர்கள் தான். உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இப்படியா இருக்கிறது? இப்படியா? அருகில் இருக்கிற கேரளாவில் பினராயி விஜயன் இப்படி ஆடம்பரமாகவா சத்தமெல்லாம் போயிட்டு இருப்பாரு. போய் காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒரு அரசியல் இங்க இருக்கா? முன்னாடி இருந்த முதலமைச்சர் உம்மன் சாண்டி இப்போது இருக்க முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு அழைச்சு பேசுறாரு. எங்க இருக்கீங்க பார்க்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? நான் வீட்டில் இருக்கேன். அந்த பக்கமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன், அங்கே இருங்க வாரேன். 2 முதலமைச்சர்கள், வெவ்வேறு கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி, வீட்டில் போய் ஒரு சாயா குடிச்சிட்டு மக்கள் பிரச்சனை பேசிட்டு போயிட்டு வரேன்னு போறாங்க. இப்படி திமுக அதிமுக இருக்குமா? சாதியை கொடுமையை விட, தீண்டாமை விட, மத கொடுமை தீண்டாமையை விட கொடிய தீண்டாமை இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இருக்கு. ஒரு இஸ்லாமிய பையன் ஒரு இந்து பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து விட முடியும். ஒரு தாழ்ந்த சாதி பெண்ணை உயர்ந்த சாதி பையன் திருமணம் செய்து வாழ்ந்து விட முடியும், வாழ முடிகிறது. ஆணவ படுகொலை நடந்தாலும், சாதி பெருமைக்கு கொலை நடந்தாலும் பலாயிரக்கணக்கான குடும்பங்களில் நிகழ்கிறது, நிகழ்த்திவிட முடிகிறது. ஆனால் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் மகளுக்கு திமுகவின் மாவட்ட செயலாளர் மகனை திருமணம் செய்து வைக்கவே முடியாது. அதிமுகவில் நீங்கள் இருந்தால், திமுகவில் உங்க அப்பா இருந்து இறந்தால், நீங்கள் உங்கள் அப்பன் சாவுக்கே போக முடியாது. அவ்வளவு பெரிய சரித்திரம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்கு. இந்த நிலத்தில் ஏன் அவ்வளவு பெரிய அரசியல் தீண்டாமை கொண்ட கட்சிகள் இந்த 2 கட்சிகளும். நீ கருணையே காட்டாத, பிஜேபி காங்கிரஸ் பிரிச்சே பார்க்காத, 2 பேருமே யோக்கிய பெயர். பாபர் மஜித்தை இடிச்சவர RSS, பிஜேபி இடிக்க அனுமதிச்சது காங்கிரஸ். இன்னைக்கு பாரதிய ஜனதா, நான் சொல்றேன், இந்த கட்ட மாட்டா ராமர் கோயில் எழுதி வச்சுக்க. ஏன்னா கட்டுனா பிரச்சனை முடிஞ்சிருது. அவனுக்கு ராமர் கோயில் அப்படியே இருக்கணும், பாகிஸ்தான் பக்கத்து நாடா இருக்கணும், பசுமாடு இருக்கணும், இல்லைன்னா பாலிடிக்ஸ் இல்லை. இப்போ பசுமாடெல்லாம் திடீர்னு ஒரே நாளில் நோய் வந்து செத்துருந்துச்சுக்க, நோ பாலிடிக்ஸ். பாகிஸ்தான் நகர்ந்து அப்படி வேற ஆசிரியருக்கு அங்கிட்டு போயிடுச்சுன்னா நோ பாலிடிக்ஸ். ராமர் கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ காங்கிரஸ் சொல்லுது மோடி அரசு கட்டாது, நாங்கள் தான் கட்டுவோம். இப்போ தெரியுதா? 2 வெவ்வேறு அல்ல. மதவாதத்திற்கு எதிரானவர்கள் என்று பேசிக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் விலகி பாரதிய ஜனதாவை ஆதரிக்க காரணம் என்ன? கர்நாடகாவில் பதவி. எப்படி நீ நம்பி நிப்ப? அவர்களை எப்படி நிப்ப? அதிமுக இருந்து அடுத்த நாளே திமுக வந்து உடனே தேர்தலில் நின்று வெற்றி பெற உதயசூரியன் சின்னத்தில் இந்த வெக்கங்கட்டவர்களுக்கு ஓட்டு போட்ட நாம் வெக்கங்கட்டவர்களா அவர்களா? ஏன் பதவி 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 என்று அழைப்பவர்கள் மக்களுக்கான உதவிக்கு எப்படி வருவார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டாமா? இதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பிற்குரிய மக்களே. ஒண்ணுமே இல்லாம நிக்கிற நாங்க தான் உங்களுக்காக உயிரையே கொடுப்போம், உயிராகவும் இருப்போம்.
எவ்வளவு பெரிய கழிவுகள், எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு சாக்கடைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு, சுகாதாரமற்ற நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்கால பிள்ளைகள், நம் பிள்ளைகள் வாழுகிற இடமாக இதை வைத்துவிட்டு போக வேணாமா? அதற்காகவாவது உங்கள் அன்பு பிள்ளைகள் எங்களுக்கு வேளாண்குடி மகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். நம்பிற்குரிய மக்களே, மதிப்புமிக்க உங்க வாக்கை எங்களுக்கு செலுத்துவதன் மூலம் மேலும் மேலும் அது மதிப்படைகிறது. அதுதானே பசியோடு இருக்கிற எங்களுக்கு உணவு தராமல் புளிச்சேப்பம் விட்டுக் கொண்டிருக்கிற கொளுத்த பெருத்து இருக்கிற பணக்காரர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவது எவ்வளவு பெரிய கொடுமை. பசிக்குது என்று கேட்கிற எங்களுக்கு உணவு தராமல் எப்படி? உடல் நலிவுற்று இருக்கிற எங்களுக்கு தான் நீங்க உணவு கொடுக்கணும். உடம்ப குறைக்க நடந்துகிட்டு இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்கக்கூடாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு, என் அன்பிற்குரிய மக்களின் அருமை சொந்தங்கள், படித்த இளைஞர்கள், தம்பி தங்கைகள், உங்களை நம்பிதான் நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். நீங்களும் உங்களை கைவிட்டால் வழியிடு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நிம்மதி அப்படியே கத்திட்டே இருந்து ஒரு நாள் செத்து போவேன். ஆனால் என் மரணம் என்னை உறுத்தாது, வலிக்காது. ஏன்னால் நான் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாத என் மக்களுக்காக என்னால் முடிந்த அளவுக்கு நான் எடுத்து சொல்லிட்டேன், கத்திட்டேன். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியும். விதைப்பது என் வேலை, விதைப்பது என் வேலை. இரு கைகள் நிறைய விதைகள், விதைப்பது என் வேலை. முளைப்பதும் வளர்வதும் விளைவதும் விதையின் வேலை. அது ஏன் வேலை இல்லை. முடிந்தால் நான் அறுவடை செய்கிறேன், இல்லை என்றால் இன்னொரு தலைமுறை அறுவடை செய்யட்டும். ஆனால் எப்படி ஏனும் நாங்கள் அறுவடை செய்வோம். என் அன்பிற்குரிய மக்களே, அது நடக்கும். நான் படித்த தத்துவத்தில் ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளாக கருதாதே, ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருது என்று. ஒரே ஒரு மகன், எளிய மகன். நான் 60 ஆண்டுகள் நடித்த கமலஹாசன் அல்ல, 45 ஆண்டுகள் நடித்த ரஜினிகாந்த் அல்ல. நான் இன்னொருத்தர் வைத்த கட்சியை எங்க அப்பா முதலமைச்சராக இருந்த நான் அதுக்கு பின்னாடியே வந்தவன் அல்ல. நான் ஒட்டு செடி அல்ல, நிழலில் வளர்ந்தவன். நான் ஒரு காட்டு மரம். என்னை யார் என்று எவருக்கும் தெரியாது. நான் பெரிய அரசியல் தலைவனின் மகனோ, பரம்பரையாக அமைச்சராக இருந்தவன் மகனோ, பெரிய கோடீஸ்வரன் பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று பணத்தை பாதுகாக்க அரசியலுக்கு வந்தவனோ அல்ல. அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் மகன். வழிதாங்க முடியாமல் ஓடி வந்தேன். ஒற்றை மனிதனாக கத்தி இன்னைக்கு 17 லட்சம் பிள்ளைகள், இனமுணவு மாணவம் கொண்ட மக்கள் எங்கள் பின்னால் நிற்கிறார்கள் என்றால் இது ஒரு வரலாற்றில் பெரும் புரட்சி.